ரைட். எங்கடா ரெண்டாவது செட்டப் வரும். எங்கடா ரெண்டாவது செட்டப் என்னது அது? ரைட் சொல்லுங்க பாப்போம். என்னது என்ன ரெண்டாவது செட்டப் என்னது? விஜிஎஸ் இந்த பெருமாள் என்னது? விஜிஎஸ் வந்து பூஜ்ஜியம் மாறிடுது. விஜிஎஸ் வந்து பூஜ்ஜியம். விடிஎஸ்க்கு வந்து என்னது? குறித்தோரு பெருமாள் இல்லை சாரி மாற்ற போகிறேன். விடிஎஸ் என்ன போகிறேன்? என்ன போகிறேன்? இவர் விடிஎஸ் என்ன போகிறேன்? சாரி விடிஎஸ் மாற்ற மொதல் பெஸ்ட்டுக்கான சொன்னேன். விஜிஎஸை வந்து பூஜ்ஜியம் வச்சுக்கிட்டு விடிஎஸை மாற்றி குறித்தோரு பெருமாள் எடுத்து என்னதுக்காக வேண்டி அந்த வரிதாக பிரதேசத்தை வரைகிறதுக்காக வேண்டி. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்னா குறித்தொரு பெருமாள் எடுக்காக என்ன செய்ய போகிறீங்க? மாற்ற போகிறேன். குறித்தொரு பெருமாள் சொல்லிட்டு நான் வரிதாக வரைவேன். ஆனால் என்ன செய்ய போகிறேன்? இந்த வீடியோஸ் என்ன செய்ய போகிறேன்? மாற்ற போகிறேன். வெவ்வேறு வீடியோஸ் பெருமானத்துக்கு இப்போ முதல் பார்த்தோமா இல்லையா? வீடியோஸை பூச்சியமாகிட்டு விஜிஎஸ்ட வெவ்வேறு பெருமானங்களுக்கு என்ன செய்யணும்? வரிதாக பிரதேசம் வரைஞ்சனா இல்லையா? வரைஞ்சு என்ன வந்துச்சு? ஒரு மூடியை ஃபுல்லாக மூடி கரண்ட் வந்து பூச்சியமாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இப்போ ரெண்டாவது செட்டப் என்ன பண்ணால் விஜிஎஸை பூச்சியமாக்கிட்டு விடிஎஸ்க்கு வெவ்வேறு பெருமானங்களை போட்டு வரிதாக பிரதேசம் போட்டு என்ன செய்ய பண்ணால் கிராஃபை வரைய போகிறேன். சரி தானே? ரைட். கிராஃபில் ஒரு வரைய பிரதேசம் வந்து வரைய போகிறேன். கிராஃப் போகிற வரையலாம். ரைட். விடிஎஸ்க்கு வந்து என்னது? இப்போ குறித்தொரு பெருமானம் செட் பண்ணுவோம். ரைட். இப்போ கவனிங்க, நான் பெருமானை போட போகிறேன். யாருக்கு பூச்சியம் போட போகிறேன்? யாருக்கு? விஜிஎஸ்க்கு பூச்சியம் போட போகிறேன். அப்போ போட்ட என்ன வந்துடுவாரு? இவர் இல்லை, இந்த கம்பி இல்லை. சரிதானே? இவருக்கு நான் போட உதாரணத்துக்கு 2 வோல்ட் போடுறேன். யாரு? வேற வந்து யாரு? விடிஎஸ். ரைட். இப்போ எலக்ட்ரிசிட்டியை வச்சு இதையா சொல்லுங்க. இந்த புள்ளியில் அழுத்தம் என்ன அழுத்தம்? பூஜ்ஜியம். என்ன அழுத்தம்? பூஜ்ஜியம். இந்த லைன் ஃபுல்லா என்ன அழுத்தம்? பூஜ்ஜியம். இது என்ன அழுத்தம்? கம்பியில பூஜ்ஜியம். இது அப்படியே ஃபுல்லா பூஜ்ஜியம். ஜீரோ அழுத்தம் பூஜ்ஜியம். இதில் அழுத்தம் அப்படியே ஃபுல்லா பூஜ்ஜியம். இப்போ இங்கே அழுத்தம் என்னது? பூஜ்ஜியம். இதில் அழுத்தம் அப்படியே ஃபுல்லா கம்பியில பூஜ்ஜியம். கம்பியில ஃபுல்லா அப்படியே பூஜ்ஜியம். இது அப்படியே ஃபுல்லா பூஜ்ஜியம். ஓகே. எல்லாரும் டவுட் இருக்கா? இல்லை, டவுட் வரக்கூடாது. சரி ரைட். இங்கே என்ன அழுத்தம்? பூஜ்ஜியம். இங்கே என்ன அழுத்தம் வரும்? +2. அப்போ இந்த கம்பியில் ஃபுல்லாக என்ன அழுத்தம்? +2. அப்படியே ஃபுல்லாக +2. இங்கே என்ன அழுத்தம் வரும்? +2 வரும். இப்போ என்ன கேஸ்? நோ கேஸ். என்ன கேஸ்? என்ன இப்போ எப்படி இருக்கு பாரு. இந்த படத்தை பார்த்தா இந்த படம் எப்படி இருக்கு? எப்படி என்ன நிலையில இருக்கு? இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அச்சுப்பட்ட ஒரு சமச்சீர் ஒன்று இருக்குதா இல்லையா? இந்த அச்சுப்பட்டு எப்படி இருக்கு? இங்காலே பூச்சியம், இங்காலே பூச்சி அப்படித்தானே? இந்த அச்சுப்பட்டு எப்படி இருக்குது? இங்காலே பூச்சியம், சரி. பார்த்த உதாரணம் இப்படி பார்த்த உதாரணம், அதாவது சிம்பா உதாரணம் சொன்னா பார்த்த உதாரணம் வந்து இப்படி ஒரு பாக்ஸ். எத்தனை சமைச்சீர் இருக்கா? இல்ல சும்மா சமைச்சீர் பார்க்கண்டா. இப்படியும் சமைச்சீர், இப்படியும் சமைச்சீர், 2 மாதிரி சமைச்சீர். இப்ப பார்க்க உதாரணம் இது. எப்படி மட்டும் சமைச்சீர்? இப்படி மட்டும் சமைச்சீர். இப்படி சமைச்சீரா? இப்படி மடிக்கலுமா? ஏடா எடுத்தனே எப்படி மடிக்கலும், இப்படி மடிக்கலும், இப்படி மடிக்கலுமா? ஏலா. சோ இப்படி மட்டும் சமைச்சு, இப்படி சமைச்சு இல்லை. இந்த படத்தை பாருங்க. என்னது இந்த லைன் பட்டு எப்படி இருக்கு? இங்கே அழுத்தம் பூஜ்ஜியம், இங்கே அழுத்தம் பூஜ்ஜியம். ஆனா இங்கே பூஜ்ஜியம், இங்கே எவ்வளோ? +2. ரைட். இப்போ நாங்க விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க பூஜ்ஜியம் அழுத்தம், இங்க வந்து +2 அழுத்தம். என் பகுதிக்கு அழுத்தம் கூடவா, பி பகுதிக்கு அழுத்தம் கூடவா? யாருக்கு அழுத்தம் கூட? நல்லா சொல்லுங்க. எதுக்கு அழுத்தம் கூட? என் பகுதி தான். இப்ப அழுத்தம் கூட. பாத்திரத்தை அழுத்தம் கூட இருந்துச்சு. எப்படி தான் இருந்துச்சு இல்லையா? எப்படி இருந்துச்சு? என் பகுதிக்கு தான் என்ன முடிக்கிறீங்க? என் பகுதிக்கு தான் அழுத்தம் கூட இருந்துச்சு. அப்படித்தானே? என் பகுதி அழுத்தம் கூட இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு?
என் பாதியின் அழுத்தம் வந்து கூட இருக்கு. என்ன சிக்கல் இருக்கா? இல்ல. ஏன்னு சொன்னா எப்பயுமே VGS எப்படி இருக்கணும்? பின்முக கோடல தான் இருக்கணும். VGS எப்படி இருக்கணும்? பின்முக கோடல். அப்படி இருந்தா தான் என்ன செய்யும்? FET தொழிற்படும். எப்படி இருக்க? எப்பயுமே VGS பின்முக கோடல். அல்ல எப்பயுமே VBE முன்முக கோடல இருக்கணும். சரிதானே? இப்ப பாத்தீங்க இங்க +2 வோல்டேஜ், இங்க எப்படி இருக்கு? 0 வோல்டேஜ். முதல்ல எப்படி இருந்துச்சு? இங்க 0, இங்க வந்து -2. சோ சேம் மீனிங். இங்க வந்து +2, இங்க வந்து 0. ஆகவே நெகட்டிவ், இவர் நெகட்டிவ்க்கு அழுத்தம் என்னது? அழுத்தம் வந்து கூடவா இருக்கு. பாசிட்டிவ் அழுத்தம் வந்து எப்படி இருக்கு? குறைவாக இருக்கு. சோ இப்பயும் சொல்லுங்க, வரிதாக்க பிரதேசம் கூடணுமா குறையணுமா? எப்படி வரிதாக்க பிரதேசம் கூடணும். முதல்ல செய்யணும் கூடணும். ஆனா எப்படி கூடும்? சமச்சீரா எப்படி கூடும்? முத மாதிரி பாக்ஸா கூடுமா? முத மாதிரி பாக்ஸா கூடுமா? இல்ல, முத மாதிரி பாக்ஸா கூடாது. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இப்படி கூடுவாரு. இந்த ஐட்டத்துக்கு விளக்கம் விலைநாக்கள் ஏன் இப்படி கூடும்னு சொல்லி, ஏன் மேல பக்கம் கூட போகுது கீழே பக்கம் குறைவா இருக்குண்டு விளங்குதா? ஐடியா விளங்குதா? விளங்குதா? என்ன கேஸ்? ஏன் மேல கூட போகுது? மேல அழுத்த வித்தியாசம் எப்படி இருக்கு? கூட இருக்கு. மேல அழுத்த வித்தியாசம் ஏன் 0 +2, இங்க 0 விளங்கிச்சா? அப்ப மேல வந்து அழுத்த வித்தியாசம் எப்படி இருக்கு? கூட. கீழே அழுத்த வித்தியாசம் எப்படி இருக்கு? குறைவா இருக்கு. அப்ப மேல என்ன செய்யுங்க? மேல வரல செய்யும். மேல வரவேசம் வந்து கூடவா இருக்கும், கீழே எப்படி இருக்கும்? கீழையும் வரவேசம் உருவாகும். அது எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். மேல எப்படி இருக்கும்? ஏன் மேல கூடுது? ஏன் மேல வந்து இங்க +2, இங்க வந்து 0, இங்க 0, இங்க 0. சோ வரவேசம் உருவாகும். ஏன் வரவேசம் உருவாக சொன்னா அதுக்கு நீங்க என்ன ரீசன் என்ன? ஏன் பின்முக கோடல்ல பெட்டை கனெக்ட் பண்ணிருக்கோம். பின்முக கோடல்ல பெட்டை கனெக்ட் பண்ணிருக்கோம். முதல்ல சமச்சீரா உருவாகிச்சு. மேல அழுத்தமும் கீழ் அழுத்தமும் சமன். சோ சமச்சீரா டோர் மூடிச்சு. இப்ப அப்படியா? இல்ல. ஏன்? மேல் அழுத்தம் வந்து கூட, கீழ் அழுத்தம் வந்து குறைவு. சோ எப்படி மூடும்? எப்படி மூடும்? இப்படி தான் வரும். சரிதானே? இப்ப இவர் 0 இருக்கட்டும், இவர் வந்து 0 இருக்கட்டும். இப்ப நான் இவரை ஒரு 3 வோல்டேஜ் மாத்துறேன். எவ்வளவு மாத்துறேன்? ஒரு 3 வோல்டேஜ் மாத்துறேன். 3 வோல்டேஜ். இப்ப நடக்கும். மேல என்ன மாறும்? 3 மாறும். இதுல என்ன இருக்கும்? 0 தான் இருக்கும். இப்ப இங்க 0, இங்க எவ்வளவு? +3. இப்ப என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? மேல இது என்ன பின்முக கோடல் இருக்குது. இந்த ஜங்ஷன் எல்லாம் இருக்கு, இந்த பிஎன் ஜங்ஷன் எல்லாம் இருக்கு, பின்முக கோடல் இருக்கு. அப்ப என்ன பண்ணி எனக்கு வரல பிரதேசம் எப்படி மூடும்? மேல கூடும். கீழே வந்து கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் கூட மேல வந்து நல்லாவே கீழே கொஞ்சம் கூட மேல நல்லாவே கூடும். சோ அடுத்த வரல எப்படி வரும்டா? இப்படி வரும். ஓகே, வரைஞ்சுக்கோங்க. ஃபெஸ்ட்டுக்கு நீங்க வரைஞ்ச படம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு வரியில பிரச்சனை மட்டும் வரைங்க. இன்னொரு படம் ஒன்று வரைஞ்சு நான் வேற ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரைங்க. சரியா? அடுத்த படத்துல சும்மா பாக்ஸ் ஒன்று வரைஞ்சி இது வந்து இது மூல வர பிரதேசம். உதாரணத்துக்கு நான் போட்ட உதாரணம் இது 2 வோல்ட் VDS. அடுத்த வர பிரதேசம் வந்து இப்படி வரும். VDS சமன் ஒரு 3 வோல்ட்.
இப்படி வரையும், இதில் வரைய வர திசையில் வரையும். ரைட், கவனிங்க. இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் வோல்டேஜ் கூட்ட போறேன். விஜிஎஸ் பெருமானம் எவ்வளோ இருக்கு? எவ்வளோ விஜிஎஸ் பெருமானம்? பூஜ்ஜியமாக சேம் எவ்வளோ இருக்கு? பூஜ்ஜியமாகவே தான் இருக்கு. இப்போ என்ன செய்ய போறேன்னா, விஜிஎஸ் பெருமானம் பூஜ்ஜியமாக வச்சுக்கிட்டு இந்த விடிஎஸ் என்ன செய்ய போறேன்? கூட்ட போறேன். எவ்வளோ கூட்ட போறேன்? இன்னொரு வோல்டேஜ் கூட்டும், ஒரு வோல்டேஜ் கூட்டும். கூட்டினோட என்ன நடக்கும்னு சொன்னா, இது ஒரு 4 வோல்டேஜ் கேட்பாங்க. 4 வோல்டேஜ், 4 வோல்டேஜ் மேலே என்ன நடந்துடும்? 4 வோல்டேஜ் தான் மாறி. இங்க எல்லாமே சேம் பூஜ்ஜியம். இப்ப வைரஸ் என்ன நடக்கும்? இன்னும் என்ன நடக்கணும்? கூடணும். என்ன நடக்கும்? வைரஸ் கூடணும். எப்படி கூடும்? அதே மாதிரி கூடும். கூடி ஒரு கட்டணம் சொன்னா நிரம்பல் அடைஞ்சிடும். டச் பண்ணிருப்படி அடைஞ்சிடும். போயிட்டு டச் பண்ணிருப்படி ரெண்டு இதுவும் இப்படி டச் பண்ணிருச்சுன்னு சொன்னா, ஆல்ரெடி ஒரு ஐடின்னு ஒரு கரண்ட் ஓடி இருந்தேனே, ஆல்ரெடி ஐடின்னு ஒரு கரண்ட் ஓடி இருக்கு. நான் பார்த்தோம் ஐடி கரண்ட் ஒன்று, ஐடி இதில் ஐடி கரண்ட் வந்துருக்கு. ஐடி இதுலையும் ஐடின்னு கரண்ட் வந்துருக்கு. ஐடி இந்த ஐடி கரண்ட் ஓல்டு ஐடி கரண்ட் வந்துருக்கு தானே. இந்த ஐடி கரண்ட் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, ஐடி கரண்ட் வந்து மாறாம போகும். ஐடி கரண்ட் செய்யும் மாறாம போகும். நிரம்பல் நிலை. ஐடி பெருமாள் என்ன ஆச்சு? டோர் வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணி பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த ஐடி கரண்ட் செய்யும் மாறாம போகும். இதுக்கு நீங்க கிராஃப் வரைஞ்சீங்கன்னு சொன்னா, அந்த கிராஃப் எப்படி வருவாருன்னு சொன்னா, இதை நீங்க பாடாம வச்சுக்கோங்க. கிராஃப் வரையும் சொன்னா, எக்ஸ் அச்சில் நான் வரைய போறேன். எக்ஸ் அச்சில் போட போறேன் விடிஎஸ், விடிஎஸ், விடிஎஸ். y அச்சில் வரைய போறேன் வந்து ஐடி. இதுக்கு நீங்க கிராஃப் வரைஞ்சீங்க சொன்னா, கிராஃப் வந்து y சமன் mx மாதிரி போயிட்டு, y சமன் mx மாதிரி போயிட்டு மாறாம போகும். y சமன் mx மாதிரி போயிட்டு மாறாம போகும். ஆகவே இந்த விஜிஎஸ் பெருமானத்தை பூஜ்ஜியத்தில் வச்சுக்கிட்டு விடிஎஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட்டினீங்க சொன்னா, விடிஎஸ் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டினீங்க சொன்னா, இந்த கிராஃப் வந்து y சமன் mx ல போயிட்டு அப்புறம் என்ன செய்யும்? மாறாம போகும். இதுல ஐடி வந்து பூஜ்ஜியம் ஆகாது. ஏன் ஐடி பூஜ்ஜியம் ஆகாதுன்னு சொன்னா, டோர் வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆகுதா? ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரெண்டு பக்கம் மூடுதா? இல்ல. என்ன செய்யுது? ஒரு முனையில மட்டும் வந்து இப்படி டச் ஆகுது. இந்த முனையில வந்து மட்டும் இந்த ஷேப்ல டச் ஆகுது. இந்த ஷேப்ல நான் கை வச்சு ஷேப்ல என்ன செய்யும்? டச் ஆகும். நீங்க வரைஞ்சீங்கன்னு சொன்னா, இதுக்கு நீங்க இந்த சந்தர்ப்பத்துக்கு வரைஞ்சீங்கன்னு சொன்னா, நான் வேற வரைகிறேன். இந்த சந்தர்ப்பத்துக்கு நீங்க வரைஞ்சீங்கன்னு சொன்னா, வரைஞ்சுக்கோ. சும்மா இப்படி டச் ஆகும். சில நோட்டுகள் எப்படி கொடுத்துருப்பாங்க, சரியா? அதை விட நான் வரைஞ்சிருக்கிறது தான் பொருத்தம். சரி, சில நோட்டுகள் இப்படி கொடுத்துருப்பாங்க. நான் சம்டே உங்களுக்கு தந்த நோட், உங்களுக்கு போட்டோ படிச்சு தந்த நோட் இருக்கு இல்லையா, அதுல இப்படி கொடுத்துருக்கும், இப்படி கொடுத்துருக்கும் அந்த பிரதேசத்தை. இப்படி இப்படி கொடுத்துருக்கு. இத பாருங்க, இப்படி கொடுத்துருக்கு.
சரியா? அப்படி பாக்ஸா போகுமா? இப்படி ஜிங்னு போயிட்டு ஜிங்னு போயிட்டு ஜிங்னு இப்படி போகுது. இப்படியும் மூட இப்படி பாக்ஸா இப்படியே போவாது. சரிதானே? ரைட். அப்படி இப்படி போயிடும், இப்படி போகிறது இல்லை. ஆனால் இப்படி நோட்டை இப்படி கொடுக்குறான். இப்படிதான் சரியா இப்படி மூடு. இந்த இடத்துல ஐடி பெருமானம் பூச்சியமா? ஐடி பூச்சியமா? ஐடி பூச்சியம் இல்ல. ஐடி வந்து பூச்சியம் இல்ல. ஐடி என்ன செஞ்சு போமா? கூட்டிட்டு போயிட்டு மாறா போகும். ஐடி கூட்டிட்டு போயிட்டு மாறா போகும். சரியா? இந்த இடத்துல ஒரு ஐடி போகும். ஐடி இது வந்து நிரம்பல் மின்னோட்டம். நீங்க வந்து இந்த ஐசி பாத்தீங்களா இல்லையா? ஐசி பீட்டா சாரி ஐபிக்கும் ஐசி கிராஃப் வரைஞ்சா என்ன செய்யும்? வயசு எம்எக்ஸா போயிட்டு அப்படி மாறினா போய் நிரம்பல் போகுதுனே, சேம் கிராஃப் தான் இது. அதை மாதிரி ஒத்த கிராஃப். அந்த கிராஃப் இல்லை, அந்த கிராஃப் ஒத்த கிராஃப். சரி, இந்த பகுதியை y7 mx வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பகுதி ஏன் y7 mx வருதுன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? ரைட். நான் போட போற v7 ஐஆர். நான் போட போற v7 ஐஆர். v7 ஐஆர். சரிதானே? ரைட். v के बदला vds. v के बदला है vds. இந்த அழுத்த வேறுபாடு vds. கரண்ட் வந்து ஐடி என்னது? ஐடி. சரியா? ஆருக்கு பதிலாக நான் ரோ எல்ஓன்னு போடுறேன். ஆருக்கு பதிலாக ரோ எல்ஓவை ஏன்னு போடுறேன். அதுக்கு ஆறுன்னு போட பிரச்சனை. இப்போ ஐடி எதுவே மறைச்சிடும். என்ன ஐடி சமன்? ஐடி சமன் ஏ இன்டு ரோ எல் இன்டு விடி எஸ். சரிதானே? ரைட். இந்த கிராஃப் என்ன வரும்? ஐடி வந்து YH இல்ல ஏ வந்து மாறிலி எடுப்போம். ஏ வந்து மாறும் உண்மையாவே. ஏ வந்து மாறிலி எடுப்போம். ஆகவே M இது வந்து X. ஆகவே Y7 MX. Y7 MX. ஐடி YH, இது படித்திறன், இது வந்து XH. ரைட். இந்த சாப்டர் விளையாட நினைக்கிறேன். என்ன நடக்குது? என்ன நடக்குது? VGS கவனிங்க. VGS வந்து பூச்சியமாக்கி இருக்கேன். இந்த VDS வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிட்டு வரேன். வரிதாக பதில் செமினார் நடந்துட்டு போகுது. விமானம் நடந்துட்டு போகுது. பெருசாக போகுது இல்லையா? பெருசாக போயிட்டு சரி இப்படி இப்படி வந்து 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 டச் ஆயிடுது. இப்படி இப்படி வந்து டச் ஆயிடுது. அதுதான் இந்த டைம். அந்த இடத்துல ஐடி பெருமானம் பூச்சியமா? ஐடி பெருமானம் பூச்சியமா? இல்லை. என்ன? நிரம்பல் பெருமானம். ஐடி பெருமானம் பூச்சி எப்போ வந்துச்சு? எப்போ பூச்சி வந்துச்சு? முதல் செட்டப்ல. நீ முதல் செட்டப்ல போய் பாருங்க என்ன வந்துச்சு? பூச்சி வந்துச்சு. ஆனால் இப்போ பூச்சியமா? இல்லை. ஏன் பூச்சியம் இல்லை? நீ பாடமாக வச்சுக்கோங்க. நிரம்பல். இப்போ பூச்சியமா? இல்லை. இப்போ என்னது? நிரம்பல். அதாவது இந்த டைம் என்ன நடக்காது? ஐடி வந்து மாறாது.
VDS என்னதான் நீ கூட்டினாலும் இந்த ஐடி என்ன செய்யாது மாறாது. சோ நான் சமன்பாடு எடுத்துக்காட்டேன். V சமன் IR, V சமன் IR, VDS சமன் I க்கு பதிலா ID, R க்கு பதிலாக ரோ L ஓவர் A. இந்த ரோ L ஓவர் சொன்னா என்னது வரும்? மாறிலி. அது A மாறும். A வந்து மாறும். A வந்து குறைஞ்சிட்டு போதா இல்லையா? A குறைஞ்சிட்டு போகுது. இருந்தாலும் நான் இந்த செட்டப்புக்காக வேண்டி A வந்து மாறிலின்னு எடுக்கிறேன். கிராஃப் வரைங்களுக்கு தேவை. கிராஃப் வரைங்களுக்கு தேவை. பை வந்து A வந்து மாறும். A வந்து மாறுமா இல்லையா? A மாறும். இருந்தாலும் A வந்து மாறிலி எடுத்துக்கொண்டு கேள்வி சரி. ஆகவே என்ன நடக்குது? இப்படி ஒரு செட்டப் வருது. இது வந்து y அச்சு, இது படிக்கிற நேம், இது வந்து y7 mx, y7 mx. சோ கிராஃப் எப்படி வரும்? இப்படி வரும். கிராஃப் என்ன வரும்? இப்படி. இது ரெண்டு தான் நம்ம என்ன பார்த்தோம். y7 mx வெயிட் மாறாம வெயிட். இந்த ஐடியில நிரம்பல் பெருமானம் என்னது? மேல அப்படி வந்துருக்கு. ரைட். இப்போ நாங்க எங்கட அடுத்த செட்டப்புக்கு போக போறோம். கிராஃப் வரையற செட்டப்புக்கு நாங்க போக போறோம். சரிதானே? ரைட். இப்போ நாங்க பார்த்தோம் என்னது? VGS என்னது பார்த்தோம்? VGS என்ன பார்த்தாங்க? நம்ம VGS என்ன பார்த்து? VGS பூஜ்ஜியம். என்ன பார்த்து? VGS பூஜ்ஜியம். அதுக்கு வந்த கிராஃப் எப்படி வந்துச்சு? எங்களுக்கு அந்த கிராஃப் இப்படி வந்துச்சு. அதாவது VGS7 பூஜ்ஜியம், VGS7 பூஜ்ஜியம், VGS7 பூஜ்ஜியம். இப்ப இதுல வச்சுக்கிட்டு இன்னொரு வேலை பார்க்க போறோம். இதுல வச்சுக்கிட்டுனா இன்னொரு வேலை மூணாவது செட்டுக்கு போக போறோம். வகை 3க்கு போக போறோம். வகை 3. இந்த வகை 3ன்னு சொல்றது வகை 2ஓட சம்பந்தப்பட்டது தான். இந்த வகை 3ன்னு சொல்றது வகை 2ஓட சம்பந்தப்பட்டது. என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இப்ப நான் மூணாவது கண்டிஷன் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த VGS பெருமானம் பூஜ்ஜியம் மேலே ஆயிடுச்சு போத, அப்படிதானே? VGS பெருமானம் பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. இப்ப நான் VGS பெருமானத்தை 1க்கு மாத்த போறேன். நான் மாத்த போறேன் 1. VGS இந்த அழுத்தத்தை 1க்கு மாத்த போறேன். 1 வோல்டேஜ். இதுக்கு மாத்த போறேன் 1 வோல்டேஜ்க்கு மாத்த போறேன். இதுக்கு மாத்த போறேன் 1 வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் 1ல வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன்னா, VDS மாத்தி என்ன செய்ய போறேன்? கிராஃப் வரைய போறேன். திரும்ப என்ன செய்யணும் சொன்னா, இந்த வோல்டேஜ 2க்கு மாத்து. இந்த VDS மாத்தி இன்னொரு கிராஃப் வரைய போறேன். திரும்ப இது 3க்கு மாத்திட்டு இதை 3ல மாறாம வச்சுக்கிட்டு இவரை மாத்தி கிராஃப் வரையணும். திரும்ப என்ன செய்யணும் சொன்னா, இவரை 4க்கு மாத்தி 4ல வச்சுக்கிட்டு இவரை மாத்தி கிராஃப் வரையணும். ஒவ்வொரு VGS பெருமானத்துக்கும் நான் கிராஃப் வரைய போறேன். ஒவ்வொரு VGS பெருமானத்துக்கும் கிராஃப் வரைய போறேன். அப்படி கிராஃப் வரைகிற நேரத்தில் இது வந்து VGS என்ன பெருமானம்? பூஜ்ஜியமா இருக்கு. VGS பூஜ்ஜியமா இருக்கு. இங்க விட்டு பூஜ்ஜியம். இப்ப VGSக்கு 1, அது VGS 1னா பின்மோ கோடல என்ன வந்துரும்? சய 1 வந்துரும். அதாவது இங்க பூஜ்ஜியம், இங்க என்ன வந்துரும்? VGS என்ன அர்த்தம் வந்துரும்? -1 வந்துரும். அது பெட்ரி மத்த பக்கம் மாத்தி போட்டனால என்ன போடுறாங்க? -1. பெட்ரியை மத்த பக்கம் மாற்றனால -2. பெட்ரியை மத்த பக்கம் மாத்தி போட்டனால -3. சோ 0, -1, -2 இந்த ஒவ்வொரு பெருமானத்துக்கும் நாங்க என்ன செய்ய போறோம்? கிராஃப் வரைய போறோம். அப்படி கிராஃப் வரைஞ்சா எங்களுக்கு வார கிராஃப் எப்படி இருக்கும்னு சொன்னா, இதை அழிக்கிறேன். ரைட். இதான் எங்கட என்னாச்சு? XH என்ன வரும்? VDS பின்னால் தூங்கும் நபர். ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். சரிண்ணே? ரைட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? அந்த தத்துவங்கள் ஞாபகம் தான் சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்கேன்? தூங்குறாக்களை எழுப்பாட்ட மாட்டேன். இப்போ தூங்குறா எழுப்பாட்டினேன். தூங்குறாக்களை எழுப்பாட்ட மாட்டேன். ஆனால் யாரும் எழுப்பாட்டுவேன்? தூங்கி உழுறால எழுப்பாட்டுவேன். உங்களுக்கு வேணா எப்படி தூங்கலாம், அது பிரச்சனை இல்லை. அது எப்படி தூங்கலாது? அப்படி தூங்கல. நீங்க தூங்க தைரியம் தூங்கலாம். நீங்க மற்ற உங்களுக்கு வந்தீங்க சொன்னா உங்களுக்கு இப்படி தூங்கலாம். சரியா? சரி, இப்படி தூங்கலாம். உங்களுக்கு தலை அப்படி தூங்கலாம். சரியா? ஒரு மாதிரி உங்களுக்கு சேர் எப்படி முன்னுக்கு இப்படி தூங்கலாம். ஆனா எப்படி தூங்கலாது? அப்படி தூங்கலாது. சரிதானே? ரைட். அப்போ கொஞ்சம் இருங்க. சரிதானே? ரைட். இப்ப பாருங்க, என்ன கிராஃப்? என்னது? என்ன அச்சு? என்னது அச்சு? VDS. வயிற்று என்ன வரும்? ID. வயிற்றுல வந்து ID. என்ன கிராஃப் எங்களுக்கு வந்துச்சு?
y சமன் mx பை t அப்புறம் மாறா நேர்கோடு y சமன் mx பை t மாறா நேர்கோடு. இது எது கிடைச்சது எங்களுக்கு? எது கிடைச்சது? vg சமன் பூஜ்ஜியத்துல மாறாம வச்சிருந்தது. சரிதானே? அடுத்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா vg சமன் சய ஒன்றுல பண்ண போறோம். அதாவது ஒரு வோல்டேஜ் இங்க ஒன்று என்ன அர்த்தம்? பின்முக கோடல் என்ன? அது மீனிங் அது என்ன? சய ஒன்று, சய ஒன்று. சோ vg சமன் சய ஒன்றா இருந்தா எங்க கிராஃப் வந்து இப்படி கிடைக்கும். y சமன் mx ல போயிட்டு அதுக்கு போறோம் மாறா நேர்கோடு. திரும்ப vg சமன் எது மாத்த போறோம்? -2. அதாவது 2 × -2. இது என்ன செய்யணும் சொன்னா இப்படி y சமன் mx போயிட்டு மாறா நேர்கோடு. இது vg சமன் -2. திரும்ப sin 3 sin 3 திரும்ப sin 4 திரும்ப vj சமன் சாரி sin 3 sin 4 திரும்ப sin 4 sin 4 sin 4 என்ன ஆகும் சொன்னா கிராஃப் இது இந்த அச்சு வந்து சரி இந்த அச்சிலே போ சரி இந்த அச்சிலே போ. இப்போ நான் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா உங்களுக்கு இப்படி வரும். அதான் நீ வரைஞ்சு அதான் நீ வரைஞ்சு சரிதானே? என்னது இந்த பாயிண்ட் இந்த y சமன் mx பை கணக்க மூடி டச் பண்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த கூர் பாயிண்ட் இந்த இந்த கூர் துண்டு இந்த முனை இந்த முனையெல்லாம் டச் பண்றது தான் இந்த ஒரு கிராஃப் இப்படி வருது. அது எப்படி வரைகிறது எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். இந்த கிராஃப் எப்படி வரைகிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா சொல்லி தரேன். சரிதானே? இல்லையா? அப்ப என்னது vj சமன் 0 இந்த கிராஃப், vj சமன் sin 1 இந்த கிராஃப், sin 2 sin 3 0 இந்த sin 4 கிராஃப் வீடியோ. சரிதானே? பேசிக் கிராஃப் என்னது? vj சமன் 0 vds வந்து குறித்த பெருமானது கூட்டி 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 போறது என்ன கிராஃப் வரும்? பேசிக் இந்த கிராஃப். y சமன் mx பை மாறா நேர்கோடு, y சமன் mx பை மாறா நேர்கோடு. இப்போ இந்த கிராஃப் எல்லாம் எப்படி வர போகுதுன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். இந்த கிராஃப் வந்து டிரான்சிஸ்டர்ல எந்த பகுதியோட ஒத்தது? அதாவது பிஜேடில எந்த பகுதியோட ஒத்தது? சொல்ல விடிஎஸ்ன்றது இந்த விடிஎஸ் சொல்றது டிரான்சிஸ்டர்ல வரக்கூடிய எந்த பகுதி ஒத்தது? சொல்ல பாப்போம். பிஜேடில விடிஎஸ் கற்பனை பண்ணி பாருங்க. எது? விசிஇ எது சம்பந்தப்பட்டது? விசிஇ. விடிஎஸ் எது சம்பந்தப்பட்டது? விசிஇ. ரைட். ஐடின்னு சொல்றது டிரான்சிஸ்டர் எதோட சம்பந்தப்பட்டது? ஐடி ஐசியோட சம்பந்தப்பட்டது. இதோட டிரான்சிஸ்டர்ல ஐசியோட சம்பந்தப்பட்டது. எஃப்இடில ஐடி. சோ டிரான்சிஸ்டர் பிஜேடி டிரான்சிஸ்டர்ல வந்து ஐசி, எஃப்இடி டிரான்சிஸ்டர்ல வந்து ஐடி. பிஜேடில விசிஇ என்னது? சேகரிப்பான் காலி எழுத்து. இதுல வந்து விடிஎஸ். உங்களுக்கு குழப்பம் வருண்டா சும்மா வரைஞ்சு பார்த்துக்கலாம். குழப்பம் வருண்டா வரைஞ்சு பார்த்துக்கலாம். என்ன இப்படி வரும்? இப்படி வருது. இது பி, இது இ, இது வந்து சி. இது முன்முக கோடு. இதே எஃப்இடில பாக்ஸா வரும். இன ஒரு இப்படி. இது ஜி, இது டி, இது எஸ். ஸோ இது என்ன அர்த்தம்? விடிஎஸ். இது வந்து விசிஇ. இதில் வார கரண்ட் ஐசி, இதில் வார கரண்ட் ஐடி. சேம் ஐடி. சரிண்ணா? பார்ட் 1 சரிண்ணே? என்னது? பார்ட் 2. ரைட். அப்ப என்னது? ஐடி. சரிண்ணே? என்னது? ஐடி. சரிண்ணே? இப்போ நான் கிராஃப் வந்து வரைய போகிறோம். இப்போ நீங்க சொல்லுங்க, எனக்கு வரைஞ்சு காட்டுங்க. எனக்கு வரைஞ்சு காட்டுங்க வந்து
எக்ஸ் அச்சில் வந்து பிசியும் ஒய் அச்சில் வந்து ஐசியும் வார கிராஃப் அதில் பேர் என்ன போலாது. எக்ஸ் அச்சில் வந்து பிசிஇ ஒய் அச்சில் வந்து ஐசி அந்த கிராஃப்ட பேர் என்ன போலாது. எஃப்டி ஃபுல்லாக மறந்துடுங்களே, எஃப்டி போச்சு விட்டுருங்க எல்லாம் செத்த கதை. இப்போ சொல்லுவோம் பிஜேடியில் போயிட்டு எக்ஸ் அச்சில் பிசிஇ ஒய் அச்சில் ஐசி அந்த கிராஃப்ட பேர் என்னது. பேரை மட்டும் கேட்குறேன் சொல்லுங்க, என்ன பேர் என்ன பேர் பயப்பட சொல்லுவோம். என்ன பேர் என்னது. 3 சிறப்பியல்பு வலைகள் இருக்கு. எத்தனை சிறப்பியல்பு வலை இருக்கு? 3. ஒன்று என்னது? பேய்ப்பு சிறப்பியல்பு வலை. எல்லாம் மறந்து பேய்ப்பு சிறப்பியல்பு வலை. அதுக்கப்புறம் இடமாறும் சிறப்பியல்பு வலை. அதுக்கப்புறம் பயப்பு சிறப்பியல்பு வலை. பேய்ப்பு சிறப்பியல்பு வலை, இடமாறும் சிறப்பியல்பு வலை, பயப்பு சிறப்பியல்பு வலை. இப்ப நான் கேட்டது என்ன வலை? என்ன வலை? என்ன வலை? பயப்பு சிறப்பியல்பு வலை. வெரி குட். என்னது? பயப்பு சிறப்பியல்பு வலை. 3 வரையறாக்கள். 3 வரையறாக்கள் வேணாம். உங்களோட கைகள் அசையாம வச்சுக்கோங்க, சரியா? கைகள் அப்படியே அசையாம வச்சுக்கோங்க. சரி, நான் வரேன். 3 சரி டீப்பா தேவையில்ல, சும்மா குயிக்கா இந்த பாருங்க. இவர் தான் நான் சொல்லுவோம் எக்ஸ் அச்சில் விபிஇ, எக்ஸ் அச்சில் விபிஇ, ஒய் அச்சில் வந்து ஐபி, சில ஐபி. இந்த கிராஃப் இது தசமேலி. இதுதான் பேய்ப்பு சிறப்பியல்பு வலை. மறந்திருந்தா ஞாபகப்படுத்திக்கணும். இது என்னது? நோட்ல போய் பாருங்க. இது என்னது? பேய்ப்பு சிறப்பியல்பு வலை. அடுத்து இடமாறு சிறப்பியல்பு வலை. ஐசிஎக்ஸ் ஒய்ஹெச்ல, எக்ஸ்ஹெச்ல ஐபி கிராஃப். இந்த சின்ன வலை, இந்த பெண்ட் எடுக்கும், இந்த சின்ன ஒரு பெண்ட் எடுக்கும். இது YSMX போய் சரிதானே? இது என்ன பிரதேசம்? என்னது? நிரம்பல். நிரம்பல். இது என்ன பிரதேசம்? YSMX பகுதி. IC7 பீட்டா ஐபி. IC7 பீட்டா ஐபி என்ன பிரதேசம்? உயிர்ப்பு பிரதேசம். ஆக்டிவ் மோட், உயிர்ப்பு பிரதேசம். இது என்னது? உயிர்ப்பு. இது என்னது? என்னது? துண்டிப்பு. துண்டிப்பு, உயிர்ப்பு, நிரம்பல். என்ன கிராஃப்ட் பேர் என்னது? இடமாறும் சிறப்பியல்பு வலை. துண்டிப்புல இருந்து உயிர்ப்புக்கு போகுது, உயிர்ப்புல இருந்து நிரம்பலுக்கு போகுது. அப்ப என்ன வரைவு? இடமாறும் சிறப்பியல்பு வலை. அப்ப யார் மிச்சம்? பேய்ப்பு சிறப்பியல்பு வலை முடிச்சு, இடமாறு சிறப்பியல்பு வலை முடிச்சு. அப்ப யார் மிச்சம்? பயப்பு சிறப்பியல்பு வலை. எக்ஸ்ஹெச்ல யார் வருவார்? ஒய்ஹெச்ல யார் வருவார்? எக்ஸ்ஹெச் என்னப்பா? ஐசியா? பிசி? ஒய்ஹெச் ஐசி. ரைட். அப்ப எப்படி வரும்? இது ஐசி, இது ஐசி, ஒய்ஹெச். எக்ஸ்ஹெச்ல பிசி. எப்படி கிராஃப் வரும்? நோட்டை போயிட்டு பார்த்துக்கோங்க. இன்னும் எக்ஸாம் போகல, அதனால பிரச்சனை இல்லை. எக்ஸாம் போகணும் பார்த்துக்கோங்க. சரிதானே? இப்போ ஞாபகம் வருதா? இந்த கிராஃப் எப்படி வந்துச்சுன்னு இல்லாட்டி பரவாயில்ல, கிராஃப்ல வடிவத்தை பார்த்துக்கோங்க. சரிதானே? இந்த ஐசி இது என்னது? பிசி. இங்க என்ன போடுறாங்க? ஐபி 100 என்னது? மைக்ரோஆம்பியர். ஐபி வந்து எவ்வளோ? 100 மைக்ரோஆம்பியர். இங்க எவ்வளோ? 80 மைக்ரோஆம்பியர். இங்க எவ்வளோ? 60 மைக்ரோஆம்பியர். 40 மைக்ரோஆம்பியர். இங்க எவ்வளோ வரும்? 0. ஞாபகம் இருக்கா? இது என்ன வரைவு? பயப்பு சிறப்பியல்பு. எக்ஸ்ஹெச்ல என்னது? பிசி. ஒய்ஹெச்ல என்னது? ஐசி. இல்லைங்களா? கிராஃப் எப்படி வந்துச்சுன்றது மறந்துருக்கும் உங்களுக்கு. என்ன நடந்துச்சுன்னு உள்ளத்தில் தெரியாமல் இருக்கு. சரியா? அது வந்து என்னது? பெரிய சைக்கிள் ஒன்று இல்லையா? பெரிய சைக்கிள் ஒன்றில் நான் ஒவ்வொரு பாட்டாக உடச்சி விளங்கப்படுத்தினேன். இவர் பெய்ப்பு, இவர்
இடம் மாறும். வேறு வந்து பைப்பு பெரிய சைக்கிள் தந்தேன் உங்களுக்கு, மறந்துட்டீங்க. அதை போயிட்டு பாருங்க, பார்த்தா வேலை. ஸோ கடைசி வந்து வரைஞ்சிருக்குது என்னது? பைப்பு சிறப்பியல்பு. எக்ஸஸில் யார் இருக்கா? பிசி. வயசில் யார் இருக்கா? ஐசி. சரி, சேம் கிராஃப் இதில் எதில் வரைய போகிறேன்? எக்ஸஸில் விடிஎஸ், வயசில் வந்து ஐடி. இந்த கிராஃப் தான் வரைஞ்சிருக்கேன் நான் இப்போ. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த கிராஃப் எப்படி வரைகிறதுன்னு நாங்கள் இப்போ வந்து என்ன செய்ய போகிறாங்க, சமன்பாடு போட்டு பார்க்க போகிறோம். சமன்பாடு போட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சேர்ந்து வரைய போகிறீங்க. நீங்கள் சேர்ந்து வரைய போகிறீங்க. யார் வரைய போகிறோம்? இந்த கிராஃப் வரைய போகிறோம். இந்த கிராஃபை வரைய போகிறோம். சரி தானே? ரைட். சரி, இதுக்கு போய் தேவைப்படாது இந்த பகுதி. இதை அழிக்கணும் இருக்கு இதில். ரைட், காணிங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மறந்துட்டேன். இன்னொரு விஷயம், நான் இதை நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டி வரும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டி வரும். இது விளங்குதா நான் வரைகிறது? சரிதானே? ரைட். இது என்னது சொல்லுங்க பாப்போம். பி. இது என்னது? பி. இது என்னது? சரிதானே? இப்ப நிரம்பல் அடைஞ்சிட்டா எப்படி வரும்? நிரம்பல் அடைஞ்சா எப்படி வரும்? வருதா பிரதேசம்? இந்த கண்டிஷனுக்கு எப்படி வரும்? எப்படி வரும்? என்ன எப்படி வரும்? இப்படின்னா வராது. என்ன வரும்? இப்படி தர வரும். இப்படி வரும் இல்லையா? எப்படி வரும்? இப்ப இப்படி வரும். சரிதானே? இதை வருதாக்க பிரதேசம். ரைட். இப்ப நான் என்ன செய்வேன்னு சொன்னா, இது எந்த இடத்துக்கு உள்ளதான்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல உள்ளதா இருக்கும்? சரியா? எந்த இடமா இருக்கும்? கிராஃப்ல இந்த கிராஃப் இருக்கு இல்லையா? இந்த கிராஃப் எங்களுக்கு இந்த கிராஃப்ல சரி இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட்டுக்குள்ள படம் தான் இது. யாருக்கு படம்? இந்த சரியான பாயிண்ட் இருக்கா இல்லையா? அதுக்குள்ள படம் தான் வருது. சின்ன ஒரு பாயிண்ட் டச் ஆகும், எனக்கு படத்துல ஃபுல்லா டச் ஆயிருக்கு. இப்ப கேட்குற இந்த பாயிண்ட் உள்ள ஒரு டயக்ராம் கேட்கிறாரு. எப்படி வருது? இந்த பாயிண்ட் ஆகுது. என்ன இருக்கு? சின்ன ஒரு மாற்றம் நடக்கும். சின்ன ஒரு மாற்றம் நடக்கும். நான் வரைந்து காட்டுறேன். அது எப்படி நடக்கும்னு சொன்னா, இந்த டச்சார் அளவு இருக்கு இல்லையா? இந்த டச்சார் அளவு வெஸ்டிக்கு வந்து டச்சார் அளவு சின்னதாக தான் படும், கொஞ்சம் தான் படும். இப்படிதான் படும், இப்படிதான் படும். ஒரு பாயிண்ட் தான் படும். என்ன படும்? ஒரு பாயிண்ட். இப்ப என்ன செய்வாரு? கொஞ்சம் கூட போடுவாரு. இந்த பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் இங்க பாயிண்ட் செலக்ட் பண்றேன். என்ன போடுவாரு? என்ன செய்வாரு? இன்னும் கொஞ்சம் கூட போடுவாரு. இன்னொரு பாயிண்ட் செலக்ட் பண்றேன். என்ன செய்வாரு? இன்னும் கொஞ்சம் கூட போடுவாரு. சொன்ன செய்யும். இப்படிதான் இருந்துச்சு, இப்படிதான் இருந்துச்சு. இப்ப முதல் எப்படி இருந்துச்சு? இப்ப இது என்னது? பெஸ்டிக் எப்படி இருந்துச்சு? பெஸ்டிக் எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. இது என்னது? நிரம்பலா? இல்ல, நிரம்பல் இல்ல, சும்மா கூட்டிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சம் வோல்டேஜ் கூட்ட எவ்வளோ பார்க்க, வோல்டேஜ் கூட 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 கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வந்து அப்படியே செய்வாரு. அப்படியே வந்து டச் ஆகும், டச் ஆகும், இப்படி டச் ஆகும். இப்ப இன்னொன்று கூட்ட என்ன அப்புறம் எப்படி டச் ஆவாரு? இப்படி டச் ஆவாரு. சரிதானே? ஸோ இதை விளங்கப்படுத்துறது என்ன சொல்ல சொன்னா, இப்படி வரணும் அவனுக்கு விளங்காதே. ஓகே, இதை வரைஞ்சுக்கோ. நீ இதை வரைஞ்சுக்கோ. எந்த பாயிண்ட்? இந்த கிராஃப் வரைஞ்சு இதை எப்படி பார்க்க முடியும்? இந்த பாயிண்ட் சரியா? இதை நீங்க விளங்குறதுக்காக வேண்டி நான் இன்னொரு படம் மாறிடுறேன். இந்த கிராஃப் வரைஞ்சுக்கோங்க.
உங்களுக்கு விளங்குறதுக்காக இது வருது இப்படி இருக்காது. இதை நீங்கள் வட்டமாக்கிட்டீங்கன்னு சரி. பொக்ஸா தானே இருக்கு, ரைட் சரிங்களா? சரி அப்துல் என்ன இப்படி இருந்துச்சு. அப்புறம் எந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். ஆனா யாரும் மாற மாட்டாரு, ஐடி மாற மாட்டார். ஐடி மாறாது, ஐடி நிரம்பல். ஏன் ஐடி நிரம்பல் இதே வருது. யோசிச்சு ரெண்டு பாடத்துல என்னப்பா வித்தியாசம் சொல்லு. வித்தியாசம் தானே? சரி சரியா? சரியா? கிராஃப் வரையவா போனாங்க, கிராஃப் சரியா? இப்ப இந்த கிராஃப் வரையறதுன்னு சொல்றது வந்து என்னது, ஒரு சமன்பாடு. கிராஃப் வரையறது சமன்பாட்டோட சம்பந்தப்பட்டது. ஸோ எல்லாரும் சேர்ந்து கிராஃப் வரைய போறீங்க சரியா? ஒவ்வொரு பாயிண்டா பார்ப்போம் சரிதானே? வேண்டாம் கிராஃப் வரைய இது அழிக்கிறேன் சரியா? ரைட். ரெண்டு சமன்பாடு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரெண்டு சமன்பாடு சொல்லி தர போறேன். எக்ஸாம்ல கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா அந்த சமன்பாடு தந்து தான் ஒரு கேள்வி கேட்கணும். சும்மா வந்து கேள்வி கேட்க இயலாது. ஸோ அந்த சமன்பாடு பாடம் வைக்கணும். முதலாவது சமன்பாடு VGS என்னது, VDS பிராக்கெட்ல சச்சுரேஷன், VDS சச்சுரேஷன். VDS சச்சுரேஷன் சொன்னா நிரம்பல். சச்சுரேஷன் என்னது, அப்ப எங்களுக்கு போடணும் VDS நிரம்பல் போட வேண்டாம். VDS நிரம்பல். VDS நிரம்பல் தான் நாங்க VDS பெருமாந்து கூட்டிட்டே போவோம் தானே. VGS பெருமாந்து பூஜ்ஜியம் வச்சுக்கிட்டு VGS பூஜ்ஜியம் வச்சுக்கிட்டு VDS கூட்டிட்டே போவோம் தானே. ஒரு கட்டத்தில் நிரம்பும் தானே, ஒரு கட்டத்தில் நிரம்பும். அதாவது இப்படி இந்த டச் ஆயிடும். அந்த டச் ஆயிர வோல்டேஜ் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கண்டுபிடிக்கணும். அந்த வோல்டேஜை நான் சொல்லுவோம் என்னது, VDS சச்சுரேஷன், VDS நிரம்பல். நம்ம இப்படியே கூடி 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 வந்து டச் ஆகும். அந்த டச் ஆகிற பாயிண்ட்ல உள்ள அழுத்தம், யார் அழுத்தம், VDS பெருமாள். VDS குடிக்கிறது தானே, அந்த VDS தான். அந்த VDS நிரம்பல், VDS சச்சுரேஷன். அதுக்கு ஒரு சமன்பாடு எழுத போறேன். அதுக்கு ஒரு சமன்பாடு எழுத போறேன். என்னது, VDS சச்சுரேஷன் சமன் VP minus VGS. VP minus நோட்டை கொஞ்சம் பாருங்க எப்படி சொல்லு. இந்த பாஸ்பேர் இந்த இது பாருங்க, ஸ்ட்ரக்சர் பேப்பர். VP minus VGS VGS minus VP என்ன என்னது, VGS minus VP. VGS minus VP. இது ஒரு சமன்பாடு. VDS சச்சுரேஷன் சமன் என்னது, VGS minus VP. இந்த VP, இந்த VGS என்னது, VGS என்னது, நாங்க பாய்க்கிற
VGS என்னென்ன பெருமானம் பாய் பண்ணாங்க ஃபெஸ்டிக்கு VGS சமன் 0 அது போல VGS சமன் sin 1 அது போல VGS சமன் sin 2 sin 3 sin 4 வெளி பெருமானம் போடுவோம் VGS இந்த VP ன்னு சொல்றது வந்து நாம சொல்றது வந்து கில்லல் அழுத்தம் பிஞ்ச் ஆஃப் பாயிண்ட் கில்லல் அழுத்தம் இது வந்து மாறிலி இது வந்து மாறிலி VP ன்னு சொல்றது என்னது மாறிலி பொதுவாக sin 4 வோல்ட்டா இருக்கும் பொதுவாக இருக்கும் sin 4 வோல்ட்டா இருக்கும் இந்த VP ட பெருமானம் இந்த VP ன்றது என்ன அது எப்போ வரும்னு சொன்னா நாங்க இந்த சந்தர்ப்பம் வரையும் இல்லையா நான் சொல்லி தர மறந்துட்டேன் இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு மணி முட்டு தானே டச் ஆகுதானே அந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நாங்க சொல்லுவோம் இந்த புள்ளிய அந்த முற்ற பாயிண்ட்டை நாங்க மார்க் பண்ணுவோம் புள்ளி P புள்ளி P புள்ளி P புள்ளி P மார்க் பண்ணிக்கோங்க புள்ளி P புள்ளி P அதாவது மட்டா முட்டுது இல்லையா எப்ப முட்டுது அந்த மட்டா முட்டுது இல்லையா இப்படி முட்டுது இப்படி இல்லை இப்படி அது என்னது புள்ளி P அத நான் சொல்றது கில்லல் புள்ளி கில்லல் புள்ளி கில்லல் கில்லல் புள்ளி கில்லல் புள்ளி கில்லல் புள்ளி அந்த டைம்ல வர அழுத்தம் அந்த அழுத்தம் VP நான் சொல்லுவோம் VP பிரேக்கெட்ல sin R வோல்டேஜ் இருக்கு பொதுவா sin R வோல்டேஜ் மாறிலி கில்லல் அழுத்தம் சொல்லுவோம் கில்லல் அழுத்தம் அது மாறிலி VP அழுத்தம் மாறிலி கில்லல் அழுத்தம் மாறிலி sin R வோல்டேஜ் இருக்கு அது ஒரு மாறிலி ஃபுல்லா மாறிலி சரிதானே அப்ப இதற்கு சமன்பாடு எழுதுவோம் இதை கில்லல் புள்ளி மார்க் பண்ணுங்க கில்லல் அழுத்தம் மார்க் பண்ணுங்க டெஃபினிஷன் சொல்ல போறேன் எழுதிக்கிற போறீங்க அந்த VPன்றதுக்கு டெஃபினிஷன் சொல்ல போறேன் எழுதிக்கிற போறீங்க சரியா இப்போ முதல் சொன்ன விஷயம் எல்லாம் மறந்துருச்சுன்னு சொன்னா வீடியோ போய் பேசுறது பாருங்க நீங்க கிளாஸ்ல உட்கார்ந்து ஆக்கலையா உங்களுக்கு சம்டைம் விளங்கும் திரும்ப வீடியோ போய் பாருங்க என்னென்ன சொல்லுங்க ஃபெஸ்டிவல் சொன்னது மறந்துட்டேன் ரைட் என்னது VP அதுக்கு டெஃபினிஷன் சொல்ல போறேன் டெஃபினிஷன் எழுதுவோம் VGS இன் பெருமானம் பூஜ்ஜியமாக உள்ள போது VGS இன் பெருமானம் பூஜ்ஜியமாக உள்ள போது VGS இன் பெருமானம் பூஜ்ஜியமாக உள்ள போது VDS இன் நிரம்பல் பெருமானம் VP ஆகும் சரியா இங்க VP ஒரு மாறிலியா இந்த எழுத தேவையில்ல மீனிங் என்ன சொன்னா யாரு கூட VGS வந்து பூச்சி சரியா VGS என்ன பூச்சி அப்ப என்ன வரும் VP7 minus VDS சரிதானே